நம்ம எவ்வளோ ஜூம் வேணும்னாலும் ஜூம் பண்ணிக்கலாம், ஜூமாக பண்ணிக்கலாம். ஸோ நைட் டைமில் ஸோ இப்படி நம்ம வீட்டுக்குள்ளே என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். ஸோ யாரும் நம்மளால் கேட்க முடியாது. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ யாராக இருந்தாலும் தியேட்டர் போய் பார்க்க நினச்சிங்கன்னா ஸோ படம் பார்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் விகை சேனல். நம்ம சேனலில் பார்க்க போகிறோன்னா ப்ரொஜெக்டர் ஒன்று அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் காட்ட போகிறேன். ஸோ ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா 2000 rupeesலேருந்து இருக்குது ஆன்லைனில். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஸோ ப்ரொஜெக்டர் வாங்கினா என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டர் வாங்கினா நம்ம வந்து வீட்டிலே வந்து சினிமா டிவிக்குள்ளே பார்க்கலாம். மூவி பார்க்குறோம், தியேட்டர் போய் ஃபீல் வந்து நம்ம வீட்டே பார்த்துக்கலாம். டிவினா என்னென்னா, டிவி பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 15 ரூபா, 20 ரூபாலேருந்து இருக்கும். ஸோ நமக்கு வந்து டிவியில் பார்க்க சின்னதாக இருக்கும், ஸ்க்ரீன் தெரியும். ஸோ ப்ரொஜெக்டர் மட்டும்னா வைட் ஆங்கிள், ஸோ லாங்கில் பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து சினிமா மாதிரி பார்க்க முடியும். ஸோ அதங்காட்டி தான் நான் ப்ரொஜெக்டர் வாங்கியிருக்கேன். ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் வாங்குறோட நேரில் கடையில் போய் வாங்கினா யூஸாக இருக்கும். ஸோ ஆன்லைனில் வாங்கினா என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஆச்சுன்னா, நம்ம சப்போஸ் ரிப்பேர் ஆச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணுற கொஞ்சம் இதாகும். ஸோ கடையினா பார்த்தீங்கன்னா எனக்கு 2 years வாரண்டி கொடுத்தாங்க. ஸோ வாங்கியிருக்கோம். இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா தான். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் பற்றி இந்த ப்ரொஜெக்டர் பற்றி நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன், பாருங்கள். ஸோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா போயிட்டு நீங்களும் வந்து நீங்கள் எந்த சிட்டியாக வேணால் இருக்கலாம். சிட்டியில் பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் போனீங்கன்னா பக்கம் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரொஜெக்டர் ஒன்றா வந்து டிஸ்மேண்டில் பண்ணி காட்டுறேன், என்னென்ன இருக்குது சொல்லி காட்டுறேன். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடு இருக்கும். ஸோ வீடு பார்த்தீங்கன்னா 2 years பிஃபோர் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ அதை க்ளீன் பண்ணி தான் நான் வந்து நைட்டு ஃபுல்லாக ப்ரொஜெக்டர் போட்டு உங்களுக்கு காட்டலான்ட்டு இருக்கேன். பாருங்கள், இப்போ பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு தாங்க. ஸோ 1.5 வருஷமாக வீடு சும்மாவே இருக்குது. ஸோ இப்போ 2 வருஷம் பக்கம் கிட்ட போகுது. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ப்ரொஜெக்டரை வாங்கி மாட்ட போகிறோம். ஸோ அதை காட்ட போகிறோம். நாம் இப்போ இந்த இடம் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுவோம். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஈவினிங் பார்க்கலாம். ஸோ இங்கே தான் ப்ரொஜெக்டர் மாட்டலான்ட்டு இருக்கேன். பார்த்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அங்கே உள்ள ப்ரொஜெக்டர் போய் பார்ப்போம். ப்ரொஜெக்டர் கொண்டு வந்து நீங்கள் கொண்டு வந்து சுற்றி பார்ப்போம். ப்ரொஜெக்டர் இருக்கும். இதுதாங்க எல்இடி ப்ரொஜெக்டரு. ஸோ நான் வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியாவில் கடையில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் ஸோ வந்து என்ன பண்ணுறோம், சப்போஸ் போயிருந்துச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா தாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பர் பிரைட் எல்இடி டெக்னாலஜி. இது 20 hours வரைக்கும் 20K hours வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 20 hours யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரொஜெக்டர் அப் டு பார்த்தீங்கன்னா 60 இது கொடுத்துருக்காங்க. 60 அடி வரைக்கும் பார்க்க முடியும். அப்புறம் கன்வீனியன்ட் இன்புட் அவுட்புட் ஏவி சப்ளை கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டரோட எல்சிடி இமேஜ் பார்த்தீங்கன்னா எல்இடி டிவிடி பார்க்கலாம், பிளேலிஸ்டில் இருக்க பார்க்கலாம். Connect DVD and other vehicle through AV connection. இப்போ ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் வந்து பாக்ஸ்லேருந்து எடுத்தாச்சு. சரி, என்னென்ன கொடுத்துருக்கலாம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது கூட வந்து ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்து பின்னாடி வந்து நம்ம பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் அடிப்படைக்கு நமக்கு வந்து ஸ்பான்ச் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஏவி அவுட்புட்டு. ஸோ இது மாதிரி டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அந்த ப்ரொஜெக்டரோட சின்ன மினி ப்ரொஜெக்டர் தாங்க. ஸோ குட்டி டிவி தான். ஸோ இது வந்து சினிமா மூவி போய் பார்க்க வேண்டிய இது வந்து நம்ம வந்து கையில் சின்ன வச்சுக்கலாம். ஸோ நம்ம டிவி வாங்குறதோட ஸோ இது வாங்கிட்டோம்னா இதாக இருக்கும், இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ஷன் இருக்கும். நமக்கு மேலே வந்து டிவியில் எங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு மூவி கேப் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பவர் சப்ளை கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிக் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைனா மேடு தான். ஸோ இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து எஸ்கேப் வந்து நம்ம உள்ளே போயிட்டு வீடியோ போயிட்டு வெளியே வரதுக்காக எஸ்கேப் கொடுத்துக்கலாம். ஸோ இன்புட் நம்ம வந்து டியூன் பண்ணுறதுக்காக கொடுத்துக்கலாம். ஸோ இது ப்ராஜெக்டர் பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் தாங்க வரும். ஸோ அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா இது லேடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிசைன் ஸோ பார்க்க நல்லாயிருக்கு. ஒயிட் கலருங்காட்டி நமக்கு வந்து எனக்கு ஒயிட் பிடிச்சிருக்கும். ஸோ அதுமாதிரி ஒயிட்டே கலருக்கு நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ வந்து வீடியோ விஜிஎஸ் அவுட்புட்டு, ஸோ வந்து ஐஆர் ரேடியேஷன், இந்த ஐஆர் லைட்டு, இந்த ரிமோட் கண்ட்ரோலுக்குலாம் ஸோ இந்த லைட்டு இருக்கும். நம்ம வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க அது. ஸோ இது வந்து யூஎஸ்பி கேபிளுக்காக. ஸோ இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா என்ட்ரு நம்ம வந்து டியூன் பண்ணிவிட்டு இதுக்காக பண்ணுறதுக்காக. இது வந்து ஃபார்வேர்டு பேக்வேர்டு பட்டனு. ஸோ வந்து நம்ம எந்த சேனலுக்கு சூஸ் பண்ணுறது அதுக்காக. இது வந்து எஸ்கேப் பட்டன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, ஏவி அவுட்புட் இன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். ஸோ இது அவ்வளோதாங்க. ஸோ இதுலேயும் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் இங்கேயும் போட்டுக்கலாம், ஸோ இங்கேயும் கொடுத்துக்கலாம். ஸோ 2 பக்கம் இருக்குது. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது நைட்டில் வந்து மாட்டிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. ஸோ இதில் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொஜெக்டருக்கு இந்த இது அடிபிடிக்காமக்கு இது கொடுத்துருக்கு, ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன எழுதியிருக்காங்க பாருங்கள். என்ன எழுதியிருக்காங்கன்னா சிம்பிளிஃபை மைக்ரோ ப்ராஜெக்ட்னு எழுதியிருக்காங்க. வந்து மினி ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா UC28+ சொல்லியிருக்காங்க. லேம்ப் வந்து LED யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் DC டேரக்ட் சப்ளை கொடுத்துக்கலாம். 2 ஆம்பியர் வந்து கரண்ட் வந்து சப்ளை பண்ணிக்கலாம். 12 வோல்ட் வந்து சம்திங் நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். அது என்ன சொல்கிறேன். ஸோ என்னென்னா ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்தும் அந்த குறிப்பிட்ட வோல்டேஜ் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த சப்ளை ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். டேரக்ட் சப்ளை கொடுத்துக்கலாம், 2 ஆம்பியரில் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க ஸோ ஹை வோல்டேஜ் இந்த மாதிரி டேரக்ட் சப்ளை கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அவ்வளோதாங்க. ஸோ இந்த லேடர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து சைலண்ட் கோடிங் ஃபேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஹீட் சிங்ஸ் நம்ம வந்து ஸ்கூலில் படியும் படிச்சிருப்போம். ஹீட் சிங்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா சப்போஸ் ஹீட் சிங்ஸ் எதுக்குன்னா சப்போஸ் ப்ராஜெக்டர் வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபேன் ஓடும்போது வந்து வெளியே வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து காற்று வந்து அது கூல் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் வந்து கொடுத்துருப்பாங்க. ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைபாட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எங்கேயாச்சும் மாட்டினாலும் மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்புட் கொடுத்துக்கலாம், இங்கே பாசிபிள் பண்ணலாம். இப்போ ஸோ இங்கே வந்து ஹெட்ஃபோன், ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆடியோ ஜாக்கியாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து லென்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஸோ கேப் பார்ப்போம். ஸோ கேப் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம இது வந்து அழுக்குப்படாமல் கைப்படாமல் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எப்படி பவர் கிளாஸ் பார்க்குறோமோ அதே மாதிரி தான். ஸோ கேமரா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ கேமரா லென்ஸ் அந்த மாதிரி தான். இது வந்து டேமேஜ் பண்ணாமல் வந்து மேக்ஸிமம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜூம் வேணுமோ ஜூம் லென்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 16 அடி வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ரொஜெக்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இது இன்புட் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்லேருந்து 240 வோல்ட்டு கொடுக்க முடியும். ஸோ 50 to 60 ஹவர்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 5 × 4.75, அதுக்கப்புறம் 2.3 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 4 மீட்டர் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஆடியோ வந்து ஸ்டீரியோ இன்புட்டை கொடுத்துருக்காங்க. லைட்டிங் பார்த்தீங்கன்னா LED லைட்டு தான் உள்ள யூஸ் ஆகிருக்கு. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 320 to 240. ஸோ அந்த பிக்சல் அந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ண முடியும். பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 48 luminous தான். ஸோ அந்த ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் டிவி ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ப்ரொஜெக்டர் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ HDMI போர்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து HDMI கனெக்ட் பண்ணி நம்ம வந்து வீட்லேயே வந்து டிவி வந்து மூவி எஃபெக்டில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க டேரக்ட் இதுன்னு. ஸோ டேரக்ட் வோல்ட் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். லைட் ஆஃப் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே சோஃபா இருக்குது.
சோஃபாவில் உட்காந்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. இந்த அடாப்டர் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒயர் வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்துலேயே உட்கார மாதிரி தான் இருக்கும். ஸோ உட்காரக்கெல்லாம் சோஃபா மாதிரி இருக்கும், ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம மூவி போட்டுட்டு ஸோ என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் பக்கத்தில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொஜெக்டர் மாட்டியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேப் மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடாப்டர் கனெக்ட் பண்ணியாச்சு டேரக்டர் ஓட்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஷார்ட்டாக தான் இருக்குது ஒயரு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாவில் வந்து நான் வந்து லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது இருக்குது, ஃபேன் காற்று கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ வீட்டுக்குள்ளே ப்ரொஜெக்டர் மாட்டி காட்ட. ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா வாசல் இருக்கும். ஸோ வாசல் வந்து பெருசு தான். ஸோ வந்து நம்ம கைத்து காட்டு எடுத்து வாங்கலான்ட்டு இருக்கேன். போட்டுட்டு நிலாவும் இருக்கும், ப்ரொஜெக்டர் பார்த்துட்டு நம்ம நைட் என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்து நைட் ஷிஃப்ட் தான் எனக்கு. ஸோ படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கனெக்ட் பண்ணுறோம், பவர் பட்டன் ஆன் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் ஆகிறதுக்கு மேலே தெரிய முடியும், தெரியுதுங்களா? ஸோ லைட் வந்து ரேஸ் வந்து வெளியே வரும். ஸோ இதுதாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்பீக்கர் எடுத்து வருவோம். ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா அதில் டிஃபால்ட்டே வந்து நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை காட்டலாம். ஸோ அப்படியே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கனெக்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ரொஜெக்டர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவி இருக்கும், ஃபோட்டோ, மியூசிக், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் இருக்கும். நம்ம டெக்ஸ்ட் கீப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நான் காட்டுற பாருங்கள், யூஎஸ்பி இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணும்போது அங்கே வந்து பிக்சர் கிளியர் ஆகும், சரிங்களா? மேக்ஸிமம் வந்து ப்ரொஜெக்டர் வாங்கிக்கிங்க. இது வந்து டிவி கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மூவி சூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து யூஎஸ்பி கிளிக் பண்ணுறோம். நம்ம பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து மொபைல்லே வச்சு கனெக்ட் பண்ணலாம். ஸோ மொபைல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் மூவி, ஃபோட்டோ, டெக்ஸ்ட், மியூசிக் இருக்குது. ஸோ உள்ளே பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ மொபைலில் படம் பார்க்க முடியும். ஸோ நம்ம எவ்வளோ ஜூம் வேணும்னாலும் ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அப் பண்ணிக்கலாம். ஸோ நைட் டைமில் ஸோ இப்படி நம்ம வீட்டுக்குள்ளே என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். ஸோ யாரும் நம்மளால் கேட்க முடியாது. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ யாராக இருந்தாலும் தியேட்டர் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ போய் படம் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரொஜெக்ட் வந்து வெளியே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வெளியே வாசல் தான். ஸோ வாசலில் வந்து இவ்வளோ தூரம் அப்படியே அடிக்க முடியும். ஸோ பாருங்கள். ஸோ நைட்டில் வந்து ஃபுல் இருட்டாக இருக்கும். அப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.